தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. அவர் நள்ளிரவில் அந்த சோகம் தாங்க முடியல. காலையில் தான் வரலான்னு இருந்தேன். ஆனாலும் நைட்டோட நைட்டாக போய் திருச்சிக்கு விமானத்தில் போயிட்டு அங்கேருந்து கரூருக்கு காரில் போய் பார்த்து சந்திச்சிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரைட், ஃபேர். இந்த அவசரமும் இந்த கரிசனமும் இந்த ஆர்வமும் 68 பேர் செத்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடிச்சு. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல? அக்டோபரில் ஏர் ஷோ நடந்தது இல்லை பீச்சில், அதில் 5 பேர் செத்து போனாங்க. இவர் அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதே இதெல்லாம் நடந்தது. அதுக்கு என்ன சொன்னார் சிஎம்? அவங்கள போய் பார்த்தாரா? இரங்கல் தெரிவித்தாரா? என்ன சொன்னார்? எக்ஸஸ் ஹீட்டில் இறந்துட்டாங்கன்னு. விஷயமே 8:35 தான் எல்லாருக்குமே தெரிய வருது. அது எப்படி அதற்குள்ளேயே 8 மணிக்கே எல்லாரும் ஸ்பாட்ல இருக்கீங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் மக்கள் வைக்கிறாங்க. அதுவும் மகேஷ் அமைச்சருடைய அழுகை, செந்தில் பாலாஜியுடைய விசனம், அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ரெடிமேடாக வந்தது, இதெல்லாம் ஜனங்களுக்கு சந்தேகம் வர்றதில்ல. நியாயம் தாங்க. இது ஒரு வரியில் சொல்லணும்னு சொன்னால் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு இன்சிடெண்ட் ஆர் ஆக்சிடென்ட்டுன்னு தான் நான் கருதுகிறேன். இதில் நான் முதல் பொறுப்பு விஜய்யுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு தான் சொல்லுவேன். அதே போல் போலீஸ் டோட்டலாக இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணியிருக்கிறது. அதான் ஐ ஃபீல் தேமேஸே நாங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணோம், 500 பேர் அனுப்பிச்சோம்லாம். பட் அங்கே ஸ்பாட்டில் ஒன்றும் பார்க்க முடியல. ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், போலீஸ் இர்ரெஸ்பான்சிபிள், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆர்கனைசர்ஸ் ஹவ் ஃபெயில்டு. இப்போவும் சொல்கிறேன், சில பேர்லாம் வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க இணையத்தில். அவர் ஓடி போயிட்டார், அவர் அங்கேயே தங்கி இருக்கணும்னு. அவர் அங்கே தங்கி இருந்தார்னா அதையே ஒரு காரணமாக வச்சுட்டு உள்ளூரில் இருக்கிற ரவுடிகள், லும்பன் எலிமெண்ட்ஸ் திரட்டிட்டு மக்கள் ஆவேசப்பட்டாங்க. மேலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, விஜய் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. அரசியல் ரீதியாக விஜயை நீங்கள் கார்னர் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அம்பலப்படுத்துங்க, அதெல்லாம் செய்யுங்க. நான் தப்பே சொல்ல. பாலிட்டிக்ஸ்ன்னு வந்தாச்சுன்னா நோபடி இஸ் அபோவ் கிரிட்டிசிசம். ஜனங்க ஃபூல்ஸ் கிடையாதுங்க. அதிகம் படிக்காமல் இருக்கலாம், விஷயம் தெரியாத இருக்கலாம், ஆனால் பொலிட்டிக்கல் ஆக்டிவ்மெண்ட் அவங்களுக்கு உண்டு. இதில் அரசியல் ஆதாயம் எடுக்க யாருமே நினைக்காம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று விஜயுடைய அந்த பரப்புரைக்கு பிறகு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். உடனடியாக அரசு தரப்புல பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. உண்மையாக களத்துல என்ன நடந்துச்சு சார்? இது ஒரு வரியில சொல்லணும்னு சொன்னா தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு இன்சிடெண்ட் ஆர் ஆக்சிடென்ட்னு தான் நான் கருதுகிறேன். இது இவரை மேலே பொறுப்பாக்குறது, அவரை குற்றவாளியாக்குறது, இதெல்லாம் தவிர்க்கணும். இதில் அரசியல் ஆதாயம் எடுக்க யாருமே நினைக்காம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் முதலமைச்சர் போயிட்டு ஸ்விஃப்டாக இறங்கி கரூருக்கு நேற்று விசிட் அடித்து பார்த்தது, 1 மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் என்கொயரிக்கு போட்டது, நிவாரண உதவியெல்லாம் அளித்ததெல்லாம் நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் தலைவர் நல்லா தான் பண்ணுறாரு, திமுக தலைவர். அவருடைய தொண்டர்கள் பூரா பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாறாக இணையத்தில் வச்சு விஜயை வன்மத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏன் இந்த கேப் இருக்குது தலைவருக்கும் அந்த தொண்டர்களுக்கும் எனக்கு தெரியல. எது உண்மைன்னு தெரியல. சார், சில விஷயங்களை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. குறிப்பாக விஜய் அவர்கள் காலையில் நாமக்கல்ல ஸ்பாட்ல பேசுகிற டைமே 8:45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் குறைஞ்சபட்சம் அதிகாலையிலேருந்தே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 8:45க்கு விஜய் பேசுவார் அப்படின்னா அப்போ அவரை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் வருவாங்க, தொண்டர்கள் வருவாங்க. ஆனால் 8:45க்கு தான் சென்னையிலேருந்தே புறப்படுறாரு. எதனால இந்த தாமதம் சார்? இதுக்கு பதில் சொல்கிற நிலையில் நான் இல்லை. ஏன்னா எனக்கு அதில் எதுவும் எதனா அது விஜய் தான் பதில் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாம் செட்டில் ஆன பிறகு அவர் விளக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் விஜய் நிலையில் இருந்திருந்தேன்னா ஆன்டிசிபேட்டிங் ஆல் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ், வழியில் மக்கள் வரவேற்பு, அதனால் டிலே ஆகிறது, அதெல்லாம் பார்த்து
8:45 இதில் நாமக்கல்ல இருக்கணும்னா நான் வந்து கண்டிப்பாக 5 மணிக்கே சென்னையிலேருந்து கிளம்பிடுவேன். ஆன்டிசிபேட்டிங் த டிலே இன் தி என் ரூட். பட் அவர் ஏன் 8:45க்கு சென்னையிலேருந்து கிளம்பினாருன்றது வந்து அது அவர் தான் விளக்க முடியும், என்ன காரணன்றது எனக்கு தெரியாது. நம்ம சொல்கிறதும் நியாயம் இல்லை. அடுத்தது விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு ஹேபிட்னு சொன்னால் டை ஹார்ட் ஹேபிட்டு. மாலை 4 மணிக்கு தான் விக்கிரவாண்டியில் மகாநாடுன்னு அறிவிப்பாங்க அவங்க கட்சியில். ஆனால் விடிய காத்தால 4 மணிக்கு வந்து சீட்டை பிடிப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாலேயே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த ஹேபிட்டை விஜய் புரிஞ்சு வச்சிருக்கணும் பை திஸ் டைம். நம்ம ரசிகர்கள் நம்ம தொண்டர்கள் நம்ம 8:45க்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து முதல் நாள் ராத்திரியே வந்து உட்காந்துருவாங்கன்றது. அதனால் ஈ ஷுட் நாட் ஹவ் ஸ்டார்டட் இஸ் ஜர்னி டு நாமக்கல் லிட்டில் பிட் லேட். பட் அப்கோர்ஸ் அது என்ன காரணம், வாட் வாஸ் இஸ் கம்பல்ஷன், அது அவர் தான் சொல்லணும். பட் அது தவிர்த்து இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்போ ஒருவேளை அவர் தாமதமாக வரார் அப்படின்னா அதையாவது ஒரு அறிவிப்பா தாவேக தரப்புல தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக செய்யணுங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் யுகத்தில் இப்போ லைவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா தொலைக்காட்சி சேனல், அவர் எந்த ஊரை கடந்து இருக்கிறாரு, எந்த ஊர் பக்கம் வந்துட்டு இருக்காருன்னு. ஸோ அதை வச்சாவது அவங்க வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆகிருப்பாங்க. இப்போ நான் வந்துங்க இதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு விரும்பத்தகாத யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான். தவிர்த்திருக்கலாம், இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்க முடியும் எல்லாரும் பொறுப்போடு இருந்திருந்தாங்கன்னா. இல்லை, நான் முதல் பொறுப்பு வந்து விஜய்யுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ அவங்க தான் வந்து விஜயை பார்க்க வரணும்னு ஜனங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, வந்தவங்களை வரவேற்று பத்திரமா வீடு போய் சேர்க்கணுன்றதுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா? ஸோ கூடுதல் பொறுப்பு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ். ஐ எம் நாட் பிளேமிங் விஜய் பர்சனலாக அவர் பொறுப்புன்னா நான் மற்றவங்க திமுககாரங்க சொல்கிற மாதிரி சொல்ல. பட்டு த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த செட் மீட்டிங், அதுக்கு பரப்புரைக்கு வந்து ஏற்பாடு பண்ண அந்த மாவட்டம் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. அதே போல் வந்து போலீஸ் வந்துங்க டோட்டலாக இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணியிருக்கிறது. அதான் ஐ ஃபீல் தேமேஸே நாங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணோம், 500 பேர் அனுப்பிச்சோன்னலாம். பட் அங்கே ஸ்பாட்டில் ஒன்றும் பார்க்க முடியல. அதாவது விஜயினுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது 5 வாகனங்களுக்கு மேலே அப்படின்னு இவங்க நிபந்தனை போட்டாங்கன்னா அந்த நிபந்தனையை மீறுபவர்களை வந்து அவங்க தடுக்கணும். ஓகே, அதை என்ஃபோர்ஸ் பண்ணல. அதை ஏன் பண்ணாமல் வேடிக்கை பார்த்தாங்க? விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, இம்மெச்சூர்டு யங் பீப்புள், அவங்க இதெல்லாம் நடந்துக்கிறது சகஜம். அப்போ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை மிசரபிளி ஃபெயில்டு. அது போலீஸு. அடுத்தது வந்து இன்டெலிஜென்ஸ். எவ்வளோ பேர் வருவாங்கன்றது நமக்கே தெரியும் ஒரு ஊரில் விஜய். ஏன்னா 5-6 கூட்டத்தை பார்த்துட்டோம். அப்போ நமக்கு இது ஒன்றும் புதுசாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாங்கள் 1000 பேர் தான் வந்து திடீர்னு பார்த்தா 50,000 பேர் வந்துட்டாங்கன்னு. உளவுத்துறை என்பது திருநெல்வேலி திருச்சியை பார்த்துருக்கோம், அரியலூரை பார்த்துருக்கோம், நாகப்பட்டினம் பார்த்துருக்கோம், திருவாரூரை பார்த்துருக்கோம், ஏன் நாமக்கல்ல பார்த்துருக்கோம். நாமக்கல்ல ஒரு நேட்டிவ் நாமக்கல் ஒரு ஆள் நேற்று இதுவரையில நாமக்கல்ல எந்த தலைவருக்கும் இந்த கூட்டம் கொண்டது இல்லைன்றாங்க. அப்போ அவர் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, போலீஸ், அது இட் ஷுட் ஹவ் டேக்கன் ஆல் தீஸ் இன்புட்ஸ். அப்போ அவங்க 10,000 பேர் வருவாங்கன்னா இவங்க ஒரு 50,000 பேருக்கு தயார் நிலையில் இருந்திருக்கணும். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், போலீஸ் இர்ரெஸ்பான்சிபிள், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆர்கனைசர்ஸ் ஹவ் ஃபெயில்டு, அவங்களும் வந்து தகுந்த ஏற்பாடு பண்ணும். உதாரணத்துக்கு நான் என்னுடைய சஜஷன் என்னன்னா, இனிமேல் விஜய் வந்து இந்த பஸ்ஸிலேயே கூட்டத்துக்கு நடுவில் வர்றதை தவிர்க்கணும். பஸ்ஸு மேலே நின்றுக்கிட்டு அது மைக்கு பாதி வேலை செய்யுது பாதி வேலை செய்யல, கேட்காததால பல பேர் இப்படி வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவர் ஒரு சின்ன வெஹிக்கிள், ஈவன் 2 வீலரில் கூட வரலாம். அவர் வந்தால் வழி விட மாட்டாங்களா, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறவங்க. ஸோ அவர் வந்து ஒரு 2 வீலரையோ ஒரு சின்ன கார்லேயோ வந்து ஒரு ஸ்டேஜ் இயர்மார்க் பண்ண இடத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டுடணும். நல்லா பாதுகாப்பாக அதை சுற்றி பந்தோபஸ்தெல்லாம் பண்ணிவிட்டு பேரிகார்டெலாம் போட்டு அதில் நல்ல மைக் சிஸ்டம், நீங்கள் பயந்தீங்கன்னா பவர் கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஜென்ரேட்டர் போட்டுங்க, பேட்ரி சிஸ்டம் வச்சுங்க.
ஆஃப்டர் ஆல் விஜய் என்ன 6 மணி நேரமாக பேச போகிறாரு? அவர் பேசுறதே 10 நிமிஷம் 15 நிமிஷம். அதுக்கு வந்து பேட்டரியே இட் வில் ஒர்க்கு. அதனால் ஒரு பொதுக்கூட்டமாக அதை நீங்கள் நடத்தாமல் பரப்புரைன்ற இந்த வண்டியிலே வந்து அந்த வண்டி வரும்போது அதை சூழ்ந்துக்கிட்ட ஆட்கள் இதெல்லாம் தவிர்த்து இருக்கலாம். இதெல்லாம் பெட்டர் லேட் அப்படின்ற மாதிரி. இனிமேலாவது இன்னும் நிறைய பயணம் அவர் வச்சுருக்காரு இல்லையா, அதுலலாம் இதை அவாய்ட் பண்ணாருன்னு சொன்னால் இது மாதிரியான எல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி, இப்போ அதே போல தாவேக தரப்புல இடம் கேட்கும் போதே வந்து ரவுண்டானா, உழவர் சந்தை அந்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவர்களுடைய தரப்புலையும் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது 10,000 பேர், ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு 60,000 பேர் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஸ்பேஷியஸா இருக்குது. இந்த இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் இதை கண்டிப்பா வந்து ஏற்கனவே வந்து கணிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் மீறி ஒரு ஸ்பேஷஸ் இல்லாத ஒரு இடத்த வேலுச்சாமிபுரத்துல கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றத தெரிஞ்சும் கொடுத்தாங்களா, இல்லை இந்த நெருக்கடி ஏற்படட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? இதுக்கு நான் நேரடியாக பதில் சொல்ல விரும்பலை. அவங்க மனசாட்சிக்கு அதை விடுறேன். ஆனால் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சுட்டி காட்ட விரும்புகிறேன். விக்கிரவாண்டியில் பல லட்சம் பேர் வந்தாங்க. இட் வாஸ் ஆர்கனைஸ்டு, வெல் ஆர்கனைஸ்டு பை தி டிவிகே. அங்கே எந்த சேதாரமும் இல்லை. அங்கே இதே வெயில், இதே 12 மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க, இதே டீஹைட்ரேஷன், இதே கூட்டம் எல்லாம் இருந்தது. போலீஸ் வெரி மினிமல் தான். ஆனால் இட் வாஸ் வெல் மேனேஜ்டு பை டிவிகே. மதுரையில் இப்போ நடந்தது, அதுலேயும் விக்கிரவாண்டியை விட அதிகமான கூட்டம் இருந்தது. காரணம் என்னென்னா மிகப்பெரிய இடங்கள், ஏரியா தான். கூட்டம் அதிகமானாலும் த ஏரியா, த லொக்கேஷன் தே சோஸ் வாஸ் ஃபைன். அதனால் எந்த சேதாரம் எந்த பிரச்சனையும் வரல. அப்போது லொக்கேஷன் என்பது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இந்த மாதிரி மாஸ் கேதரிங்கில். இப்போ இதில் வந்து ஏன் அவங்க கேட்குற இடத்த போலீஸ் கொடுக்க மாட்டேங்குது? ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். உதயநிதி கொடுக்குறீங்க பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானாவை, ஏன் விஜய் மாதிரி ஒரு ஆள் கேட்டால் ஆன்டிசிபேட்டிங், நான் ஆள் பெரிய ஆள்னு சொல்ல, அவருக்கு எல்லாரும் ஆட்கள் வந்துடுவாங்கன்ற ஒரு ஃபேக்டை கணக்கில் வச்சுக்கிட்டு கூட்டம் நிறைய வரும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் கொடுக்காம குறுகல் சந்து இந்த சைடில் போய் எஸ்கேப்பாக ஆக முடியாத அளவுக்கு ஒரு லாக்டு சிச்சுவேஷன், லேண்ட் லாக்டு கொடுத்ததுன்னு நோக்கம் என்ன? அதுக்கே ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க போலீஸ் வந்துங்க, தே ஆர் நாட் ஆக்டிங் ஆஸ் பர் தர் கான்சியன்ஸ். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பாஸ் செந்தில் பாலாஜி இருக்கார், அவர் வந்து மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ ஆஸ் பர் டிஎம்கே நாம்ஸு. இப்போ அவர் தான் இங்கே கரூரில் வந்து கைட் பண்ணுறாரு எல்லாரையும், எந்த இடத்துல கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எத்தனை மணி நேரம். கேட்டால் ஏடிஎம்கேக்கு கொடுத்தோம் அதே இடம். நாங்கள் ஏடிஎம்கேக்கு வர்ற கூட்டமும் விஜய்க்கு வர்ற கூட்டமும் ஒன்றா? எடப்பாடிக்கு கூடுற கூட்டமும் விஜய்க்கு கூடுற கூட்டமும் ஒன்றா? இல்லை உதயநிதிக்கு கொடுத்தீங்களேன்னு கேட்டால் அதை பற்றி பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் வந்துங்க போலீஸ் வந்து பார்ட்டிஷனாக இருக்குது. அதனுடைய அந்த லொக்கேஷன் அனுமதி இருக்குது பாருங்கள், அது ஒரு கீ ஃபேக்டர் இன் திஸ் டிசாஸ்டர்ன்றது என்னுடைய கருத்து. அதே போல சார், இப்போ இந்த விஷயத்துல வந்து கரூர்ல உள்ள வரும்போதே ஏகப்பட்ட கூட்டம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள வந்தாங்க. விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல காவல்துறையை புகழ்றாரு. அந்த ஸ்பீச்சோட எண்டிங்ல காவல்துறைக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குதா, முறையாக செயல்பட மாட்டாங்கன்னு கண்டிக்கிறாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ரெண்டு விதமான ஜென்டில்மேன். ஏன்னா காவல்துறையை வந்து கார்னர் பண்ணோம் இவ்வளோ தொல்லைக்கு அப்புறம் அப்படின்னு அவர் நினைக்கல. ஒரு மலிவான அரசியல்வாதியாக விஜயை பார்க்கல. விஜய் வந்து காவல்துறையை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க உள்ளே வர்றதுக்கு, அவங்களுக்கு நன்றின்றாரு. அதாவது நல்லதை பாராட்டுறாரு. அதே நேரத்தில் அவர் பேசுகிற இடத்துல தள்ளு முள்ளு நடக்குது, ஜனங்க பயங்கரமாக மயக்க அடிச்சு விடுறாங்க, ஒரு ஆளை கூட காணும் போலீஸு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என்ன நடக்குது இங்கே, ஏன் போலீஸே இல்லை, ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும், நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நல்லது செய்தால் பாராட்டி, தவறு செய்தால் தட்டி கேட்குறவன் ஒரு நல்ல தலைவன் தான் விஜய். நான் அப்படி தான் பார்க்குறேன். அவருக்கு ஒரு போலீஸ் மேலே ஒரு பயாஸ்டு ஒப்பீனியன் இருந்தால் அவர் ஏன் பாராட்ட போகிறாரு? போலீஸ் இந்த அளவுக்கு தங்களுக்கு சங்கடம் கொடுக்குது, நெருக்கடி கொடுக்குறாங்க, நம்ம சூஸ் பண்ணுற இடத்த கொடுக்க மாட்டேன்றாங்க, அண்டர் பொலிட்டிக்கல் கம்பல்சன். போலீஸையும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். போலீஸ் இஸ் ஆக்டிங் அண்டர் த பொலிட்டிக்கல் கம்பல்சன்ஸ் ஆஃப் தி டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸு. அதனால் விஜய் பொறுத்தவரையில் அவர் ஒரு நேர்மையான ஆளுங்க, மனிதாபிமானம் உள்ள ஆள். இப்போவும் சொல்கிறேன், சில பேர்லாம் வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க இணையத்தில், அவர் ஓடி போயிட்டாரு, அவர் வந்து இரங்கல் தெரிவிக்கலை,
அவர் வந்து அங்கேயே தங்கி இருக்கணும்னு. ஆனால் நான் என்ன அச்சப்படுறேன் தெரியுமா, அவர் அங்கே தங்கி இருந்தார்னா அதையே ஒரு காரணமாக வச்சுட்டு உள்ளூரில் இருக்கிற ரவுடிகள் லும்பன் எலிமெண்ட்ஸை திரட்டிட்டு வந்து மக்கள் ஆவேசப்பட்டாங்க, இறந்தவர்கள் குடும்பங்கள் தாக்குதல், மேலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, விஜய் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே ஆட்கள் வந்து லேஸ்பட்ட ஆளுங்க நான் நினைக்கல. அதனால ரெண்டாவது இன்னொரு ஆங்கிள் நான் பார்க்குறேன், விஜய் அந்த ஸ்பாட்டை விட்டு போனது ரொம்ப கரெக்டு. அவர் இருந்தார்னா இந்த நிவாரண பணிகள் போஸ்ட்டு, இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஆட்களை வீட்டுக்கு கொண்டு போகிறது, அதனுடைய வேலைகள் நின்று இருக்கும், தடைப்படும். இப்போ இஸ் நாட் ஏ டாக்டர். அவர் ஒன்றும் போய் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல. அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டருங்களே இல்லை அந்த நேரத்தில். நிறைய பேரை வர வச்சாங்க, அந்த கலெக்டர் அவங்கவுங்கலாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதனால் வந்துங்க விஜய் அங்கேயே இருக்கணுன்றவங்க நோக்கம் வந்து உள்நோக்கங்க. அவர் வந்து அங்கே இருந்தால் அது அவரை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு திடீர்னு விஜய் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க, ஏதோ யாரோ தாக்க வர போகிறாங்க, பொதுமக்கள்லாம் என்னங்க இது, இன் வாட் வே இஸ் ரெஸ்பான்சிபிள்? நான் வந்து அவருடைய ஆர்கனைசர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்ல, போலீஸுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்ல, இன்டெலிஜென்ஸுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆளை வந்து உங்களுக்கு வன்மமாக அவரை வந்து குற்றவாளின்றீங்க, அவரை தான் முதல் குற்றவாளி ஆக்கணுன்ற சாட்டை துரைமுருகன் இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் போடுறாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன புரிதல் இருக்கு? ரொம்ப உடஞ்சி போயிட்டார். நான் பார்த்தேன் திருச்சி ஏர்போர்ட்டில் அவர் சென்னைக்கு திரும்பும்போது அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். பேசிக்கலி இஸ் எ வெரி ஹியூமன் பர்சனுங்க. யாருக்கும் வந்து விஜய் வந்து துன்பப்படுத்தணும், அவங்கள வந்து கருவறுக்கணும் அப்படிலாம் நினைக்கிற ஆளே கிடையாது, வன்மம் கிடையாது. எப்படி பவுன்சருங்க ஒரு ஆளை தூக்கி போட்டாங்க மதுரை மாநாட்டில், ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக விஜயை போட்டாங்க போலீஸு. இன் வாட் வே ஹி வாஸ் இன்வால்வ்டு? அவருக்கு முன்னால் வர்ற 2 பவுன்சர் தூக்கி போட்டாங்க, இவருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவரை வந்து அதாவது ரொம்ப மலிவான அரசியல் நடத்துகிறாங்க. அரசியல் ரீதியாக விஜயை நீங்கள் வந்து கார்னர் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அம்பலப்படுத்துங்க, அதெல்லாம் செய்யுங்க, நான் தப்பே சொல்ல. பாலிட்டிக்ஸ்ன்னு வந்தாச்சுன்னா நோபடி இஸ் அபோவ் கிரிட்டிசிசம், எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆனால் மை டியர் சிஎம்னு சொன்னாலே எந்த தைரியத்தில் சொல்கிறாரு சிஎம்னு அப்படின்னு அப்பாவு கேட்குறாரு. வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அங்கிள்னு சொன்னால் திட்டுறீங்க, சார்னு சொன்னாலும் திட்டுறீங்க, என்னதான் சொல்கிறது? அப்போ ஒரு வன்மத்தோடு விஜயை பார்க்குறாங்க ஒரு செக்ஷன், குறிப்பாக டிஎம்கே. அதுக்கு காரணம் அவங்க அரசியலுக்கு ஆபத்து வருது, அவங்க அதிகாரம் ஆட்சிக்கு அவரால் ஆபத்து வரும்னு அவங்க பயப்படுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் அதுக்காக ஒரு ஆள் மேலே இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த இன்சிடெண்ட்டை திமுகவினர் அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்களோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. எப்படின்னு கேளுங்க, எப்படின்னு கேளுங்க. இப்போ வந்து முதல்வர் வந்து நான் பாராட்டினேன், அவர் வந்து நள்ளிரவில் அந்த சோகம் தாங்க முடியல, காலையில் தான் வரலான்னு இருந்தேன், ஆனாலும் நைட்டோட நைட்டாக போய் திருச்சிக்கு விமானத்தில் போயிட்டு அங்கேருந்து கரூருக்கு காரில் போய் பார்த்து சந்திச்சிருக்காரு, ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ரைட், ஃபேர். நான் அது முதல்வராக கடமையை தான் செய்தார்னா எத்தனை பேர் கடமையை செய்கிறாங்க? கடமை செய்ததுக்கு பாராட்டு தெரிவிக்க வேணாதான். ஆனால் இப்போ கடமை செய்கிறதே அரிதாயிடுச்சே, அதனால் ஐ அப்ரிஷியேட். ஆனால் இந்த அவசரமும் இந்த கரிசனமும் இந்த ஆர்வமும் 68 பேர் செத்தாங்களே கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடிச்சு, போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலேயே அந்த சாராயம் காய்ச்சப்பட்டது தெரிஞ்சுத. அங்கேயே வந்து முதல்வர் 2024 தான் நடந்தது, நான் என்ன கிமுல நடந்தது சொல்ல, 2024 ஜூனில் நடந்ததை 68 அப்பாவிகள் கொல்லப்பட்டார்களே விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் அறிஞ்சு. ஏன் போலீஸுக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தான் இருக்கு, கரூரை தாண்டி போயிட்டீங்க நீங்கள், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல? இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? ரைட்டா? அடுத்தது சிவகங்கை மணப்புரம் பக்கத்தில் அஜித்குமார் என்ற ஒரு இளைஞன், திருமணம் இல்லா வாலிபன், திருமணம் கூட ஆகலை, அவனை அடிச்சே கொண்டாங்க போலீஸு. அவன் வீட்டுக்கு போனாரா? ஏன்னா இவர் போலீஸ் மினிஸ்டர், போலீஸ் எக்ஸஸ் கஸ்டடியல் டெத்து 25 அது ஒன்றுன்னு வச்சிங்களேன். ஆனால்
அந்த அம்மாவுக்கு 4 நாள் கழிச்சு தான் மொபைல் ஃபோனில் கூப்பிட்டு சாரிம்மா ஆமா அப்படின்னாரு. ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் படல? நான் இது போனது தப்புன்னு இல்லை, இப்போவும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஓகே சார். இங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஆர்வம் காட்டுறவர் அங்க கரூருக்கு அங்கேயே அந்த அக்கறை ஏன் இல்ல காட்டல? அப்படின்னு. இவர் பர்சனலி ரெஸ்பான்சிபிள் இதெல்லாம். இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஆஸ் டால் இன் சிஎம் இஎஸ் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு அதீதமாக ஆர்வம் காட்டி போகிறீங்க, பார்க்குறீங்க, இரங்கல் தெரிவிக்கிறீங்க, காலையில் விடிய காத்தால திரும்பி வரீங்க. ஃபேர், குட், ஐ அப்ரிஷியேட். ஆனால் உங்களுக்கு பொறுப்பான காவல்துறை சில விஷயங்கள் பண்ணுது, அதனால் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சியாக இருக்கலாம், மணப்புறமாக இருக்கலாம். ஏன் அக்டோபரில் ஏர் ஷோ நடந்தது இல்லை பீச்சில், அதில் 5 பேர் செத்து போனாங்க. இவர் அந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதே இதெல்லாம் நடந்தது. அதுக்கு என்ன சொன்னார் சிஎம்? அவங்கள போய் பார்த்தாரா? இரங்கல் தெரிவித்தாரா? என்ன சொன்னார்? எக்ஸஸ் ஹீட்டில் இறந்துட்டாங்கன்னாரு. ஸோ செலக்டிவாக போகிறீங்களே, என்ன விஷயம்? அங்கே தான் உங்கள் பாலிட்டிக்ஸு நான் பார்க்குறேன். இஃப் யூ ஆர் நாட் எ பார்ட்டிசன் சிஎம், உண்மையிலே உங்களுக்கு டியூட்டி பவுண்டு, கடமை உணர்வு பொறுப்பு மிக்கவர்னா இதுக்கெல்லாம் போய் இருந்துட்டு இதுக்கு போனீங்கன்னா ஐ வில் நாட் மிஸ்டேக் யூ. ஆனால் நீங்கள் செலக்டிவாக விஜய் கூட்டத்தில் நடந்த விஷயத்துக்கு உடனடியாக போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஏன் இந்த கரிசனம், இந்த மனிதாபிமானம், இந்த அக்கறை, இதெல்லாம் இந்த விஷயங்களுக்கு இல்லை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இல்லை. அப்போ யூ ஆர் அவுட் ஃபார் சம்திங். விஜயை கார்னர் பண்ணோம், ஆனால் சொல்கிறது மட்டும் கமிஷன் போட்டாச்சு, நான் அரசியல் ரீதியாக எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு நல்லவராக சொல்கிறாரு. ஆனால் தொண்டர்கள் நேற்று ராத்திரிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், அநேகமாக சிறையில் பிடிச்சி தள்ளிடணும், இவர் தான் கொலை குற்றவாளி அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தலைவருக்கும் தொண்டருக்கும் ஏன் இவ்வளோ கேப் இருக்குது? இது உண்மையான கேப்பா இல்லை இதுதான் ஒரிஜினலா? அதனால் வந்துங்க டிஎம்கே வந்து இந்த இன்சிடெண்ட்டை பொலிட்டிக்கலாக பண்ணி அதை விஜயை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா தே ஆர் மிஸ்டேக்கன். மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சார், மக்கள் தரப்புலேயே நிறைய கேள்விகள் எழுது. விஷயமே 8:35க்கு தான் எல்லாருக்குமே தெரிய வருது, அது எப்படி அதற்குள்ளேயே 8 மணிக்கே எல்லாரும் ஸ்பாட்ல இருக்கீங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் மக்கள் வைக்கிறாங்க. அதுவும் மகேஷ் அமைச்சருடைய அழுகை, செந்தில் பாலாஜியுடைய விசனம், அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வந்து ரெடிமேடாக வந்தது, இதெல்லாம் ஜனங்களுக்கு சந்தேகம் வர்றதில்ல நியாயம்தாங்க. அதாவது வந்துங்க மந்திரி இருக்காரு, செந்தில் பாலாஜி இருக்காரு, முதலமைச்சர் ஏர் டேஷ் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, அரசியல் நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ட்ராமான்னு நான் சொல்ல விரும்பலை, இதெல்லாம் வந்து ட்ராமான்னு நான் சொல்ல விரும்பலை. மகேஷ் மினிஸ்டர் அழுதது, அதை வந்து காணொலியில் எடுக்க வச்சு அதை ஒளிபரப்புறது, சன் டிவி வந்து டைம் லைன் போட்டு விஜய் புறப்பட்டதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் இதெல்லாம் விஜய் நிகழ்ச்சிகளை காட்டினாங்களா இந்த மாதிரி டிவியில்? அதனால் வந்துங்க இதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குங்க. ஆனால் அந்த உள்நோக்கம் வந்து ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. வி ஆர் நாட், ஜனங்க வந்து ஃபூல்ஸ் கிடையாதுங்க. அதிகம் படிக்காமல் இருக்கலாம், விஷயம் தெரியாத இருக்கலாம், ஆனால் பொலிட்டிக்கல் ஆக்யூமெண்ட் அவங்களுக்கு உண்டு. எது வந்து சரி எது தவறு மனுஷனை பார்த்தாலே தெரியும், பாடி லாங்குவேஜே தெரியும், யார் உண்மையிலே வருத்தப்படுறாங்க, யார் போகஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இது அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட்டு தாங்க. இந்த இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு 1000 நம்ம பேசினாலும் சரி, வருத்தம் தெரிவித்தாலும், கமிஷன் வந்து விசாரணை பண்ணி இவங்கெல்லாம் பொறுப்புன்னு சொன்னாலும் மாண்டவர் மீண்டு வருவாரா? அவங்களுக்கு அது பர்மனெண்ட் இர்ரெப்பரபிள் லாஸ் தான். 10 லட்சம் கொடுத்தாலும் 20 லட்சம் கொடுத்தாலும் ஈடு இணை ஆகாது இல்லையா? அதனால் இந்த இன்சிடெண்ட்டில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பை எல்லோரும் உணர்ந்து தவிர்த்தார்கள் என்றால், இன்க்ளூடிங் திரு விஜய், அவருடைய கட்சி, அவர் நிர்வாகிகள், ஆர்கனைசர்ஸ், போலீஸ், இன்டெலிஜென்ஸ், எல்லாரும், அதுக்கு எல்லாத்தையும் விட பொதுமக்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குங்க. ஒரு காமன் சிவிக் சென்ஸ் இல்லை நம்ம ஆளுங்களுக்கு. 8 மணிக்கு மீட்டிங்னா ஒரு 7 மணிக்கு வந்தால் பரவாயில்ல, 8 மணி மீட்டிங்க்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து, அதுவும் 3 மணில இருந்தே அந்த இடத்துல ஆட்கள் இருக்காங்க. இந்தியன் இந்த சம்மர் ஹீட்டுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷன் ஆகுது, வேர்த்து வடியுது. 2வது இயற்கை உபாதைகளுக்கு போக முடியாமல் அடக்கி வைக்கிறது. இதெல்லாம் ஜனங்க அவர் சொல்கிறார் விஜய், குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க, பெண்கள் வர வேணாம், கர்ப்பிணிகள் வராதிங்க, காணொலியில் பாருங்கன்றாரு.
கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, கேட்டால் தானே. சரி, இப்போ இவ்வளவு அழுத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா விஜய்க்கு, தாவேக நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இப்போ மாநாட்டுக்கு எப்படி டைரக்டா ஸ்பாட்டுக்கு போயிட்டு திடீர்னு விஜய் வராரு அப்படின்னு பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு என்ட்ரி கொடுத்தாரோ, அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி கொடுத்து நம்ம டைரக்டா ஸ்பாட்டுக்கு போயிட்டாருன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கலாம்ல. இப்போ விஜயும் சில விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்குல்ல சார், இதையும் விஜய் வந்து யோசிக்கணும் இல்லையா? கவனிக்க வேண்டியதுன்னு மைல்டாக சொல்லாதீங்க, திருத்தி கொள்ள வேண்டி இருக்குது. உதாரணத்துக்கு அவருக்கு இருக்கிற இந்த மாஸ் பாப்புலாரிட்டி, அவருக்கு மக்கள்கிட்ட இருக்க ஒரு ஹிஸ்டீரிய ஒரு சப்போர்ட் மாதிரி ஒரு ஆதரவு, இதெல்லாம் அவருக்கு இந்த பை திஸ் டைம் ஈ ஷுட் ஹவ் பீன் ஃபெல்ட், அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதனால் அவர் வந்து டைரக்டாக போயிடுது, இந்த இடங்கள் எந்த ஊருக்கு போகிறேன், எந்த வழியாக வரேன், இதெல்லாம் சொல்லாமல் இருப்பது நல்லது. டைரக்டாக போய் ஸ்பாட்டில் இறங்கணும். நீங்கள் சொன்னீங்க பாருங்க, மாநாட்டுக்கு வரப்பாரு அவ்வளோ லட்சம் பேர் பிரச்சனை இல்லை. ஸோ அது மாதிரி அவருடைய மற்ற நிர்வாகிகள் கூட டிஸ்க்ரீட்டாக வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா இஸ் இம்மன்ஸ்லி பாப்புலர் அமங் த பீப்புள். அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க. நான் நேற்று நாமக்கல்ல பார்த்தேன், அவர் பஸ் வந்துட்டு இருக்கு, உதயநிதி சொன்னார்ல பிங்க் பஸ் எல்லாத்தையும் ஜெயிச்சிரும்னு, அந்த பிங்க் பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பஸ்ஸை நிறுத்த சொல்லிட்டு டிரைவரை எல்லாரும் டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க விஜய் வண்டி கிராஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதனால வந்துங்க ரசிகர்கள் கட்சிக்காரங்கன்னு இல்லைங்க. இப்போ அவங்க ஓட்டெல்லாம் கிடைக்குமானா நான் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு கியூரியாசிட்டியில் பார்க்குறாங்க. ஆனால் நாமக்கல்லையும் கரூர்லையும் அவர் மீட்டிங்கு வந்து 6 மணி நேரம் காத்துட்டு இருந்து அவர் பேச்சை கேட்டாங்களா, அவங்க அத்தனை பேரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் வந்த கூட்டம் ஓட்டாகுமா, கூட்டம் எல்லாம் பார்க்க தான் வந்தாங்க, அப்படி அதெல்லாம் வந்து சரியில்லை. ஸோ விஜய் வந்து அவருடைய அந்த பாப்புலாரிட்டியை அவர் வந்து உணர்ந்துருக்கணும். அதனால் இந்த நியூசன்ஸ் எல்லாம் நடுவில் எல்லாம் ஊருங்களில் பிரச்சனையாகுது. ஏன்னா அதனால தான் டிலே ஆகுது. இப்போ 8:30 மணி 8:45 பேச வேண்டிய ஒரு நாமக்கல்ல 2:30 மணிக்கு வராரு. அவங்க ரசிகர்களை பற்றி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 4 மணிக்குன்னா விடிய காத்தால 4 மணிக்கு வந்து உட்கார்ந்து சேர பிடிக்கிற ஆளுங்க. இதெல்லாம் மாறணுமா? மாறணும். 4ஆம் வட்டத்தில் தான் மாறும். அவங்களுக்கு வந்து போதுமான பயிற்சி கொடுக்கணும், நெறிப்படுத்துதல் தலைமைக்கிட்டேருந்தும் பண்ணணும். அவங்களாம் சிவிக் சென்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1 ஹவருக்கு முன்னால் போனால் போதும். இப்போ பல கூட்டங்கள் திமுக உள்பட காத்து வாங்கின்னு இருக்குது. 11 மணி மீட்டிங்னா ஆள் வராதால 12, 12:30 துவங்குற அமைச்சர்கள் கலந்துக்கிற கூட்டிங்கே இருக்கு. ஆனால் இங்கே தலைகீழாக இருக்க. அதனால் யூ ஷுட் பி லிட்டில் பிட் கேர்ஃபுல். அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயே கிளம்பிடுறது, இந்த டிலே எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணுறது, அதே போல் தனியாக ஒரு ஸ்டேஜ் போட்டு பேசுறது, பஸ்ஸை கொண்டு வந்து கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு வர்றது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டா இன்னும் கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டாருன்னு சொன்னால் நிச்சயமாக எதிர்கால பிரச்சாரம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சார், இந்த கேம்பெயின்லேயே சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ திருவாரூரில் திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கூட்டம். திருவாரூர்லலாம் நம்ம பயந்தோம். அங்கேயே வந்து உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம், அங்கே அந்த மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்கலை. அதுபோல் நாமக்கல்லையும் சரியான கூட்டம். இப்போ கடைசியாக கரூரில் ஏகப்பட்ட கூட்டம். ஒருவேளை இது செந்தில் பாலாஜிக்கு இருந்த அழுத்தமா சார்? அப்படியும் பார்க்கலாமா சார்? ஏன்னா கரூரில் தான் திமுகவோட முப்பெரும் விழா நடந்துச்சு. அப்போ அங்கே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்தும் இருக்கு. களத்தில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன். அந்த அழுத்தம் இன்ஃப்ளூயன்சர்லாம் யூஸ் பண்ணி யூடியூப் இன்ஸ்டாகிராமில் 1,00,000 சேர் போட்டிருந்தது, 1.5 லட்சம் பேர் வெளியே நின்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே முப்பெரும் விழாவில். அதாவது செந்தில் பாலாஜி கரூரில் வந்து கோல் வச்சுக்கிறார் அப்படிலாம் அதெல்லாம் மாயைங்க. நேற்று வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் செந்தில் பாலாஜியை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணார். அவருடைய பேச்சில் ஒரு பகுதியில் விஜய் பாட்டெல்லாம் பாடினார், 10 ரூபா பாட்டிலுக்குன்னு சொல்லிட்டு. அதனால் செந்தில் பாலாஜின்றது இன்னைக்கு இந்தியாவுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும். மந்திரியாக இருந்து பதவி இழந்தது, அரெஸ்ட் ஆனது, இதெல்லாம் தமிழ்நாடு தலை நிமிர்த்த வைக்கிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அவங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு தலைகுனிவு ஏற்பட்டு இருக்கோன்னு. சரி, இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக 5 பிரிவுகளின் கீழ் 4 பேர் மேல வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. புசி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது. அதே போல இந்த சம்பவத்துல இப்ப தொடர்ச்சியாக இப்போ விஜய் தரப்புல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருது. ஸோ இப்போ உடனடியாக விஜய் களத்துக்கு போய் பார்ப்பாரா? என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? என்னை பொறுத்தவரையில் இம்மிடியேட்டாக வந்து விஜய் போய் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்.
நிவாரணம் அறிவிக்கணும். ஏன்னா அது அவங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா. அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. பட் ஓவர் அண்ட் அபவ் பார்ட்டி வந்து அறிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கேப் கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். செட்டில் டவுன் ஆகணும். இப்போ அந்த குடும்பங்கள்லாம் அநேகமாக பாடியை வாங்கியிருப்பாங்க. இன்றைக்கி தான் ஃபியூனரெல்லாம் நடக்கும். லேட்டாக போனாலும் அவர் மேலே விமர்சனம் இருக்காதா சார்? ஏங்க போவாதே இருக்கிறதுக்கு லேட்டாக போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டும்ன்றேன். இப்போ அவங்க குடும்பங்கள் வந்து அங்கிருந்து கிளம்பி வந்ததையே ஒரு மிகப்பெரிய விமர்சனமா ஆக்குனாங்க. இல்லை, அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் அங்கே இருந்திருந்தாதான் நிவாரண பணிகள், அவங்க கட்சிக்காரர்கள் வந்து இந்த மருத்துவ உதவிகள் பண்றது, இறந்த குடும்பங்களுக்கு அதுல நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கும். ரெண்டாவது விஜய்க்கே பிசிக்கலா ஹார்ம் பண்றதுக்கு குரூப்புங்க வந்து இருக்கும். இந்த போர்வையில் உள்ளூர் மக்கள், இறந்த குடும்பத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அனுப்பிச்சு அவர் தங்கிட்டு இருக்கிற ஹோட்டலை தாக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்கன்னு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸி, மக்கள் எழுச்சி வந்து அடிச்சு ஹோட்டலை தகர்த்துட்டாங்க அப்படின்னு நாளைக்கு சொல்ல மாட்டாங்கன்னு ஏதாவது உங்களால் உத்தரவாதம்? அதனால் வந்துங்க, விஜய் ஹஸ் டன் ஏ கரெக்ட் திங். ரெண்டாவது, அவர் வந்து மனசளவில் ரொம்ப புரோக்கன் ஆகிட்டார் நேற்று நைட்டு. எப்படியாப்பட்ட தலைவனுக்கும் எப்படியாப்பட்ட பேலன்ஸான ஆளுக்கும் தடுமாறுவன்ல, அது பர்சனல் தானேங்களா. இதை போய் நீங்கள் வந்து அரசியல் ஆக்கிக்கிட்டு ஊடகங்கள் பண்ணுறது, திமுக காரங்க இதாண்டா கிடச்சி வச்சு செய்வோண்டான்னு செய்கிறது, இதெல்லாம் வந்து அதாவது பிலோ த பெல்ட் அட்டாக் மாதிரி. இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம அரசியல் வந்து ஜனநாயகப்படல, மெச்சூரிட்டி வரல. மற்றவனெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க தற்கூரி, அவங்க வந்து பொலிட்டிக்கல் இது இல்லை, அறிவு இல்லைன்னு. ஆனால் ரொம்ப பெரிய ஆட்சியாளர்கள், நிர்வாகிகள்லாம் என்ன பேசுகிறாங்க, என்ன எழுதுகிறாங்கன்னு பார்த்தா யாருக்குமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேசிக் கல்ச்சர் இல்லை, பொலிட்டிக்கல் கல்ச்சர். ஸோ அப்போ தாமதமாக அவர் போகிறது தான் நல்லது. ஐ மீன் ஒரு தாமதமாக இல்லை, கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகணும். எப்போவுமே அப்படிதாங்க. ஒரு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே போய் நின்று என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? செத்தவங்க செத்தாச்சு, பரியல் நடக்கணும், ஃபியூனரல் நடக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்லி தேற்றுறதோ, உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி இந்த கட்சி சார்பாக உதவி சொல்கிறதோ, அதெல்லாம் ஒரு கடமை தான், செய்யணும். அதுக்கு ஒரு இது இருக்கணும் இல்லைங்க. டென்ஸாக இருக்கும்போது, அவங்களே வந்து கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் போயிட்டு கோவப்படாதேன்னு சொல்ல முடியுமா? அதனால் அவங்க சில பேர் அழுதுருங்க, அழுது முடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், யூ ஜஸ்ட் உங்கள் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்திருங்க, ரொம்ப பேசாமல் இருக்காதீங்க. அப்படி அது போல் we shall give some time, ப்ரைவேட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறார் விஜய்? உடனே போய் பண்ணி இல்லை, அங்கே இருந்து பார்த்தா என்ன ஆக போகுது? போனவங்க திரும்பி வருவாங்களா? அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும், நிவாரணம் பண்ணணும், அதெல்லாம் கட்சிக்காரங்க செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு தான் ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் கூப்பிட்டாங்க இவங்கள. கவர்மெண்ட் கூப்பிடல, போலீஸ் கூப்பிடல, மற்ற கட்சிக்காரங்க கூப்பிடல, தாவேக்கா தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டுச்சு. வரவானான்னு சொல்லி வந்தவங்கள கூட உங்கள் நிகழ்ச்சிக்காக தானே வந்தாங்க. இப்போ அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க உயிரிழப்பு அவங்க குடும்பத்தில் நடந்திருக்குதுன்னா அவங்கள போய் ஆறுதல் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக கட்சி தலைமையின் கடமை. சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ இந்த கடைசியாக நடந்த இந்த பிரச்சாரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் பார்த்துருக்கோம், உயிரிழப்புகள், துயரங்கள் எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பிரச்சாரத்துக்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும்? நடக்குமா, நடக்காதா, இல்லை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுமா? இந்தியா என்பது ஜனநாயக நாடு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தங்கள் கருத்துக்களை, கொள்கைகளை, அரசு மீதான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு பொதுவெளியில் சகல சுதந்திரமும் உரிமையும் இருக்கு. அது விஜய்க்கு மட்டும், தாவேக்கா மட்டும் மறுப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. அதாவது இந்த எல்லாருக்கும் பாடம் கற்றுக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து பாடம் கற்றுக்கணும். எல்லா அரசியல் கட்சிக்கும் தான் இது பொருந்தும். அதனால் வந்து இதை வந்து இப்போ தான் நீங்கள் சொன்னீங்களே, ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்காரு விஜய் நிர்வாகிகளோட. ஆமாம், அந்த கூட்டத்தில் இதை பற்றி யோசிப்பாங்க. அடுத்த கட்டத்தை தள்ளி வைக்கலாமா, இம்மீடியட்டாக ஒன்றும் நடக்காத மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வாங்க போகலான்னு போயிடும். எனக்கு என்னவோ அப்படி போவார்னு நான் தோணலை. ஓகே, அட்லீஸ்ட் தேர் மஸ்ட் பி சம் கேப் டு கெட் ரிலீவ்டு ஃப்ரம் திஸ் ட்ராஜடி. ஓகே, கட்சிக்காரங்களுக்கும் அவருக்கும் அது ஒரு பர்சனல் ட்ராஜடிங்க விஜய்க்கு. அதனால் வந்து உடனே ஒன்றுமே நடக்காத மாதிரி சட்டையை தூக்கி மாற்றி போட்டு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது சலோ அப்படின்னு போவாருன்னு நான் எதிர்பார்க்கல குறைஞ்சபட்சம்.
ஓகே. அது ரொம்ப செயற்கையாக இருக்கும். அதனால் தேர் மஸ்ட் பி சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு இப்போ இந்த லூப் ஹோல்ஸு, இந்த சுட்டி காட்டப்படும் குறைகள், குற்றங்கள், இந்த தவறுகள் இதெல்லாம் சரி செய்வதற்கு இந்த காலத்தை பயன்படுத்திட்டு அடுத்தது முதல்ல டிசம்பர் 20 வரைக்கும் தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ மாற்றி பிப்ரவரி, சரி மார்ச் வரைக்கும் வரா மாதிரி நீடிங்க, ஒரு கொஞ்சம் கேப் கொடுங்க. எல்லாருக்குமே ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது இல்லையா? இது அவ்வளோ பெரிய ட்ராஜடிங்க, இது லேசான இது இல்லை, இது கடந்து போகிறதுக்கு நம்ம. அதனால் வந்து ஐ திங்க் தேர் மஸ்ட் பி சம் கேப். ஓகே, நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்ட் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை. சரியான ஊதியம் வழங்கப்படும். தொடர்புக்கு 8925537862. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Indigus Photo, durable exterior paint with Duro color technology.